கடந்த 16 வருடங்களாக இந்த டயஸ்போராவால் என்ன செய்ய முடிந்தது? நான் உட்பட எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஐநா என்று போய் அந்த ஒப்பாரி மண்டபத்தில் அலுவலை தவிர எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏன்? அதாவது ஐரோப்பாவில ஐரோப்பாவிலேயும் அமெரிக்க கண்டத்திலும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் 10-12 லட்சத்துக்கு மேல. ஆனால் இந்த மக்களால இந்த நாடுகள்ல உலகில 33 நாடுகள்ல தடையாது, 30 அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்ல 30 அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள தடையை எங்களால் நீக்க முடிந்ததா? எந்த நாடும் எங்களை நீக்கவில்லை. அதாவது விடுதலை புலிகள் மீதான தடை என்பது தமிழீழ மக்களுடைய போராட்டத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை. யாராவது அதை எடுக்க முடிந்ததா? இல்லை, அந்த தடை நீக்க முடியலை. நீங்கள் இந்த நாடுகளுக்குள் ஐரோப்பாவிலிருந்து இவ்வளவுக்கு கொக்கரிக்கிறோம், குலைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்க அதை தடை எடுக்க முடியவில்லை. ஏன் எடுக்க முடியவில்லை? முடிந்தால் எடுத்து பாருங்களேன். இந்தியா தடை எடுக்காமல் ஐரோப்பாவில் எடுக்கப்பட மாட்டாது. அப்படி இல்லாவிட்டால் ஐரோப்பாவில் தடை எப்போது எடுக்கப்படும் என்றால், இன்று இருக்கிற இந்த ஒற்றைமைய உலக அரசியல் உடைந்து பல்முனை அரசுகள் தோன்றுகிற போது சில வேளைகள் எடுக்கப்படலாம். ஆனால் அவ்வாறு பல்முனை அரசுகள் தோன்றுகிற போது நாங்கள் தமிழீழம் அல்லது எங்களுடைய தாயகத்தை மீட்பது என்பது நடக்கவே நடக்காத காரியமாக மாறிவிடும். உலக அரசியல் என்பது அது நடக்கின்ற அந்த காலப்பகுதியில் எங்களால் இதை அறுவடை செய்ய முடியுமோ அதை நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும். காலத்துக்கேற்ற முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். நாங்கள் காலத்துக்கேற்ற முடிவுகளை எடுப்பதில்லை. இப்போது கூட நாங்கள் திடீரென அமெரிக்க படை வந்து விட்டோம் என்று எங்களுடைய அதாவது ஈழத்தில இருக்கிற தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் ஓடி போய் அமெரிக்காவுக்கு சாமரம் வீச தொடங்கி விட்டார்கள். அதே போல ஐரோப்பாவில் இருக்கிற இந்த புலம்பெயர்ந்த ஆய்வாளர்கள், கொஞ்சம் கதிரைக்கரணி ஆய்வாளர்கள் எல்லாம் புள்ளி விவரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு பேச தொடங்கி விட்டார்கள். ஆனால் உண்மையில் அமெரிக்காவினுடைய விருப்பமும் இந்தியாவுடைய விருப்பமும் ஒன்றல்ல. இந்தியா தன்னுடைய நிலப்பரப்பில் அமெரிக்க படைக்கு தலைமை கொடுக்கும் என்றால் அது எப்போது விரும்பினாலும் அதை வெளியேற்ற முடியும். ஆனால் தன்னுடைய செல்வாக்கு மன்றத்திற்குள்ள அயல் நாடுகளில் ஒரு அமெரிக்க படை தளம் பெறுவதை இந்தியா விரும்பாது.